ஹலோ டு ஆல். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பேசிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா வவல்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கான்சனன்ட்ஸ் பார்த்தோம் சாப்டர் 1ல். இது சாப்டர் 2 வவல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வவல்ஸ்க்கு இங்கிலீஷில் வவல்ஸ்னால் என்ன லெட்டர்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது 5 லெட்டர் தான் வவல்ஸ். இந்த வவல்ஸ்க்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குன்னா அதுக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு தெரியணும். அதாவது தமிழில் சொல்லணும்னா முன்னாடி பின்னாடி. அது மட்டும் இல்லை, இதை 3 பிளேஸஸாக பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஒரு ஸ்ட்ரோக்கை இப்படி பிரிக்கணும். இது தெரியணும். இது ஆல்ரெடி நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் தமிழுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக புரியும். தமிழில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும். ஓகேங்களா? இப்போது இது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். இதுவும் கேனா இப்படி போடுவோமா? கேக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அது எம்முக்கு ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு. என் அப்படின்னா எண்ணுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. எல் ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு. ஆர்க்கு இது ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்டு பிளேஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்குக்கு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் உங்களுக்கு போட தெரியணும். அடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் இது ஈஸியாக படிக்கலாம். இப்போது நான் தமிழில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்னா, ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸ்னு ஒரு ஸ்ட்ரோக்கை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு பிரிக்கணும். அங்கே குறில் நெடில் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இங்கே எப்படி படிக்க போகிறோன்னா, லைட் சவுண்டு, டார்க் சவுண்டு அப்படி. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சா ஹா சவுண்ட். இங்கே இங்கிலீஷில் எல்லாமே சவுண்டு வச்சு தான் படிப்போம். ஓகேங்களா? ஆ சவுண்டு. ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சா ஆ சவுண்டு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சா ஏ சவுண்டு. இங்கிலீஷில் ஏ சவுண்டு படிப்போம். இது ஆ சவுண்டு. ஓகேங்களா? தேர்டு பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சா ஈ சவுண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக புள்ளி வச்சா ஆ சவுண்டு. சவுண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷில் சொல்கிறது சவுண்டு மட்டும்தான். செகண்ட் பிளேஸில் டார்க்காக புள்ளி வச்சா ஏ சவுண்டு. தேர்ட் பிளேஸில் டார்க்காக புள்ளி வச்சா ஈ சவுண்டு. அதே மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக கோடு போட்டால் ஹா சவுண்டு. ஹா வரும்ல, ஹா ஹா. ஓகேங்களா? ஹா சவுண்டு லைட்டாக புள்ளி கோடு போட்டால். செகண்ட் பிளேஸில் லைட்டாக கோடு போட்டால் ஓ சவுண்டு. லைட்டாக படிக்கணும், ஓ சவுண்டு. தேர்டு பிளேஸில் லைட்டாக கோடு போட்டால் ஊ சவுண்டு. ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக கோடு போட்டால் ஹா சவுண்டு. ஓகேங்களா? ஹா அப்படி வரல. செகண்ட் பிளேஸில் டார்க்காக கோடு போட்டால் ஓ சவுண்டு. தேர்ட் பிளேஸில் டார்க்காக கோடு போட்டால் ஊ சவுண்டு. ஊன்றது டபுள் ஓ, அந்த மாதிரி ஊ சவுண்டு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. இதை பேசிக்ஸ். இதை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஜாயினிங்ஸ் எழுதும்போது வவல் சவுண்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது CALM. ஓகேங்களா? இதை காம் அப்படி படிக்கணும். எல் சைலண்ட்டு, காம். ஓகே, டார்க் சவுண்டில் படிக்கணும். கா இம், காம். அப்போது ஸ்ட்ரோக் எப்படி வரும்? காக்கு கேக்கான ஸ்ட்ரோக்கு எம், இம். ஓகேங்களா? காம். அப்போது ஆ சவுண்டு நெடிலாக வருது. அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக புள்ளி வச்சா கா. ஓகேங்களா? காம். அடுத்து CAMன்னு இருக்கா? இதை கம் அப்படின்னு படிக்கணும். CAM, கம். அப்போது லைட் சவுண்டு லைட்டாக வருது. அப்போ காக்கு கேக்கான ஸ்ட்ரோக்கு எம்மு லைட் சவுண்டுறதுனால ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சா கம். இது காம், இது கம். அடுத்து பேட், BAIT அப்படின்றத பேட் அப்படின்னு படிக்கணும். பீக்கான ஸ்ட்ரோக்கு பி, இட், டீக்கான ஸ்ட்ரோக்கு பே.
ஏ வருதா, நெடிலில் வருதா, சவுண்டு வந்து டார்க்காக வருதா. அப்போ பிக்கு செகண்ட் பிளேஸில் வந்து டார்க்காக புள்ளி வச்சா ஏ சொன்னேன்னா, செகண்ட் பிளேஸில் வந்து டார்க்காக புள்ளி வச்சா ஏ சவுண்டு. முன்னாடியே சொன்னேன் ஏ சவுண்டு. அப்போது பேக்கு செகண்ட் பிளேஸில் டார்க்காக புள்ளி வைக்கணும். பே இட், பேட். பிஇடி அப்படின்னா பெட்டுன்னு படிக்கணும், பெட். அப்போது பிடி பெட் அப்படின்போது செகண்ட் பிளேஸில் பே லைட்டாக புள்ளி, பெட், பேட், பெட். அடுத்து ஈல், எல்லு தேர்டு பிளேஸில் ஈ ஃபஸ்ட்டு வருதா. அப்போது எல் ஸ்ட்ரோக்குக்கு ஃப்ரண்ட்டில் ஈ தேர்டு பிளேஸில் டார்க்காக புள்ளி வச்சா நெடில் ஈ சவுண்டு. ஈ எல், ஈல், ஈ எல், ஈல். ஓகேங்களா. இல், ஐஎல்எல், இல். அப்போது எல்லுக்கு தேர்டு பிளேஸ் ஃப்ரண்ட்டில் தேர்டு பிளேஸில் லைட்டாக புள்ளி வச்சா இல். ஃபஸ்ட்டு வவல் படிக்கணும், அடுத்து ஸ்ட்ரோக் வந்தால் ஸ்ட்ரோக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து அடுத்து வவல் சவுண்ட் வந்தால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை படிக்கணும், அடுத்து வவல் சவுண்டை படிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து கேஎம், கேக்கு அடுத்து ஆ சவுண்டு வருது காம். கேக்கு அடுத்து ஆ சவுண்டு வருது கம். பே, பிக்கு அடுத்து வவல் சவுண்ட் போட்டிருக்கேன், அதனால் பேட். பிக்கு அடுத்து வவல் சவுண்டு போட்டிருக்கேன், பெட். இப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து வவல் சவுண்ட் போட்டேன், அடுத்து ஸ்ட்ரோக் போடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு வவல் சவுண்டை படிக்கணும். இ இல், ஈல், இ இல், இல். ஓகேங்களா. அடுத்து ஹா சவுண்டு சொன்னேன்னா, ஹான்னா என்ன சொன்னேன், ஃபஸ்ட் பிளேஸில் ஐஃபன் கோடு போட்டால் ஹா சவுண்டு. இப்போ பிடி பாடு, பிஏடபிள்யூடினா பாடுன்னு படிக்கணும். அப்போ பிக்கு ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக கோடு போட்டால் ஹா பாடு. பிடி பட் அப்படின்னா பிக்கு ஃபஸ்ட் பிளேஸில் லைட்டாக கோடு போட்டால் ஹ பட். பட் பிஓடின்றது பட் அப்படின்னு படிக்கணும். இப்போ ரோட், ரோட் அப்படின்னா ஆர்டி ரோ ஓ வர்றதுனால ஆருக்கு செகண்ட் பிளேஸில் லைட்டாக கோடு போட்டா, பின்னாடி வந்ததுனால பின்னாடி போடுறேன், லைட்டாக கோடு போட்டா ரோட். ரோட். ஓகேங்களா. ரோட்டுன்போது ஓ டார்க்காக கோடு போடணும். ரொட்டு, ஆர்யூடி அப்படின்றத ரொட்டுன்னு படிக்கணும். ஆர்டி ஆருக்கு செகண்ட் பிளேஸில் லைட்டாக கோடு போட்டால் சவுண்டு கம்மியாக படிக்கணும். ரொட்டு. ஓகேங்களா. பூல், பூல் அப்படின்னா பிஎல் ஸ்ட்ரோக் போட்டாச்சு. வவல் சவுண்டு வந்து பூ ஊ நெடில் வருதா. அப்போது பீக்கு இங்கே தேர்டு பிளேஸ்னால் இங்கே போட முடியாது, அதனால் செகண்ட் லெட்டரோடைய மேலே போட்டோம்னா அதை வந்து ஃபஸ்ட் லெட்டருக்கு படிக்கணும். சரிங்களா. இப்போது பூல் இங்கே வந்து தேர்டு பிளேஸு, இங்கே போட முடியாது ஊ சவுண்டு, அதனால் செகண்ட் லெட்டரோட மேலே போட்டோம்னா இதை ஃபஸ்ட் லெட்டருக்கு படிக்கணும். பூ இல், பூல். ஓகேங்களா. அதே புல், பியூஎல்எல், புல்லா. இப்போ பிஎல்க்கான ஸ்ட்ரோக்கு புல் சவுண்டு வந்து கம்மியாக வருது, அப்போது எல்லுக்கு மேலே லைட்டாக கோடு போட்டால் இது புல். ஓகேங்களா. அடுத்து கோல், கேஎல், கோல் அப்படின்போது கேக்கு செகண்ட் பிளேஸில் டார்க்காக கோடு போட்டால் கோல். கேஎல் கொல், செகண்ட் பிளேஸில் லைட்டாக கோடு போட்டால் கொல். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இது வந்து படிச்சிங்கன்னா வவல்ஸ் வந்து படிச்சிங்கன்னா அடுத்து இதெல்லாம் வந்து புக்கில் எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸ்லாம் இது வரைக்கும் வந்து நீங்கள் படிங்க. இது வரைக்கும்னா வவல்ஸ் ப்ரிசீடிங் அண்ட் ஃபாலோவிங் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரிசீடிங் ஃபாலோவிங் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்க. தேங்க்யூ.